ஆலே முஹம்மது என்பதிலே ஒரு பக்கத்தில் நபியுடைய குடும்பம், இன்னொரு பக்கம் யார் தெரியுமா வருவார்கள்? எல்லா அவுலியாக்கள் வருவார்கள். அது எப்படிங்க நபியுடைய குடும்பம் உள்ளே வருவார்கள் என்றால் புரிகிறது. ஆலே முஹம்மதிற்கும் அவுலியாக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் நபியிடத்தில் போய் கேட்டு பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் மன் ஆலுக, உங்கள் குடும்பம் யார்? அவர்களுக்கு தெரியும், ஃபாத்திமா ரலியல்லாஹு மூலமாக, அலி ரலியல்லாஹு மூலமாக பிறந்தால்தான் அவர்கள் நபியுடைய குடும்பம், அவர்கள் தான் அஹ்லே பைத்துகள். யாரை தன் போர்வையில் போர்த்தி கொண்டார்களோ அவர்கள் தான் அஹ்லே பைத்துகள் என்று தெரிந்து அவர்கள் கேட்டார்கள், மன் ஆலுக யா ரசூலுல்லாஹ், உங்கள் குடும்பம் என்றால் யார் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஒரு வார்த்தை சொன்னார்கள். எல்லா அவுலியாக்கள் உள்ளே வந்து விட்டார்கள். ஒவ்வொரு இறைநேசரும் அந்த வார்த்தைக்குள் வந்து விட்டார்கள். என்ன தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்? குல்லு தகீயின், குல்லு தகீ, அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு இறைநேசரும் என் குடும்பம் என்றார்கள். என்னுடைய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் என்றார்கள் பெருமானார். ஒவ்வொரு வழியும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், ஒவ்வொரு அவுலியாவும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்று பெருமானார் கியாமத் வரை இருக்கக்கூடிய அந்த நேசர்களை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து கொண்டார்கள் என்று சொன்னால்